நேத்து ஒரு ஆட் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஒரு எஜமான் கிட்ட ஒரு கழுதை இருக்கும். அது தான் எஜமான் மேல ரொம்ப அன்பா இருக்கும். ஆனா எஜமான் அத நேசிக்க மாட்டாரு. அந்த கழுதையோட சக்திக்கு மீறி அந்த கழுத வண்டியில நெறைய பாரத்த ஏத்தி வச்சு கழுதைய வண்டி இழுக்க சொல்லுவாரு. கழுதையால அவ்ளோ வெயிட்ட இழுக்க முடியாது. பயங்கரமா தள்ளாடும். உடனே அந்த எஜமான் தன் கையில இருக்க குச்சிய வச்சு அந்த கழுதைய செம்ம அடி அடிப்பாரு. வீட்டுக்கு போனதும் ஒரு சின்ன பாத்திரத்துல கழுதைக்கான உணவை வேண்டா வரப்பா எடுத்துட்டு வந்து வெளியே வைப்பாரு. இதை அந்த கழுதை சாப்பிடலான்னு போறதுக்குள்ள வேற ஒரு கழுதை வந்து அதை சாப்பிடும். சரின்னு இந்த கழுதை விட்டு கொடுத்து வெயிட் பண்ணி அந்த கழுதை சாப்பிட்டு போன பிறகு வந்து பார்த்தா பாத்திரத்துல உணவே இருக்காது. பயங்கர பசி. சரியான வெயில். கழுதை வெயில்லயே நின்னு களைச்சு போயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கழுதை பக்கத்துல ஒரு பாம்பு போகும். பாம்பு பார்த்து கழுதை பயந்து ஓட பார்க்கும். ஆனா அது கட்டப்பட்டிருந்ததால அதால ஓட முடியாது. பயத்துல அப்படியும் இப்படியும் நடக்கிற போது தெரியாம கழுதையோட கால் பட்டு பக்கத்துல இருந்த மூட்டை சாஞ்சு அதுல இருந்த பொருள்கள் கீழே கொட்டிடும். சத்தம் கேட்டு வெளியே வந்த எஜமா மூட்டை கீழே விழுந்ததை பார்த்துட்டு கழுதைய பயங்கரமா அடிப்பாரு. கழுதைக்கு என்ன ஆச்சு, அது ஏன் கத்துச்சு, மூட்டையை ஏன் தட்டி விட்டுச்சுன்னுலாம் யோசிக்க மாட்டாரு. கழுதைய செம்ம விளாசிடுவாரு. கழுதை பயங்கரமா அழுவும். சோர்வுலையும் பசியிலையும் வலியிலையும் கழுதை பாவம் அங்கேயே நின்னுகிட்டு இருக்கும். ராத்திரி ஆனதும் பயங்கரமா மழை பெய்யும். கழுதை மழையில நனையும். அதுக்கு ரொம்ப குளிரும். அப்ப எஜமா வீட்டு கதவை திறந்துட்டு கையில ஒரு துணியோட வருவாரு. தனக்கு போத்தி விடத்தான் எஜமா வராருன்னு நினைச்சு கழுதை சந்தோஷப்பட்டுரும். ஆனா வெளியே வந்த எஜமா அந்த துணியை வச்சு அங்கிருந்த மூட்டைகள் மேல போட்டுட்டு அதுங்களெல்லாம் பத்திரப்படுத்திட்டு போவாரு. கழுதைய கண்டுக்க கூட மாட்டாரு. கழுதை சோர்ந்து போய் அழுது தன்னோட வாழ்க்கையே வெறுக்கும். அன்புக்காக ஏங்கும். ஆறுதல் தேடும். ஒரு ஒதுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும். சில நாள் கழிச்சு அந்த எஜமா வீட்டுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க. அவங்க வந்து அந்த எஜமான் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள அந்த லேடி வந்து இந்த கழுதைய கட்டி பிடிச்சு அதை தடவி கொடுத்து அதுக்கு முத்தம் கொடுப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு ஏதோ கொடுப்பாங்க. கழுதை முதல் முறையா அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். வந்த அந்த கப்பல் எஜமான் கிட்ட இருந்து காசு கொடுத்து இந்த கழுதைய வாங்கியிருப்பாங்க. அந்த குளிர்காலத்துல அந்த கணவன் பிரெக்னெண்டா இருக்க தன்னோட மனைவியா அந்த கழுதையோட முதுகு மேல ஏத்தி உட்கார வச்சுக்கிட்டு கழுதையோட கயிறை கையில புடிச்சுக்கிட்டு நடப்பாரு. கழுதையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அந்த அம்மாவை தான் மேல ஏத்திக்கிட்டு நடந்து போகும். கழுதைய வாங்கின அந்த கப்பல் யோசேப்பும் மரியாளுங்கிற மாதிரி அந்த ஆடு முடியும். இது கற்பனை தான், ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? பல நேரங்கள்ல யார் ஒதுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய மகிமைய தேவன் வச்சிருக்கார். நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறவர்களை தேவன் தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். இருளான வாழ்க்கையில இருந்த இந்த கழுதை உலகத்தின் ஒளியாகிய இயேசுவே தன் மேல சுமந்து போச்சு. இத்தனை நாள் அது பட்ட கஷ்டமும் வேதனையும் அதோட உள்ள குமுறல்களும் மாறி அது ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இன்னைக்கு ஒருவேளை இதே மாதிரியான சூழ்நிலையில, அதாவது மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்டு அன்புக்கு ஏங்கி தாங்க முடியாத பாரத்தை சுமந்து நொறுக்கப்பட்டு இருக்கீங்களா? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த பாடுகளுக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயம் ஒரு பெரிய மகிமை அவர் வச்சிருக்கார். என் தேவனுக்கு நீங்கள் வேண்டும்.